கேளுங்க, தேவன் சொன்னார், பவுல், எந்த பிரச்சனையும் உனக்கும் உன்னோடே பயணிக்கிற யாருக்கும் அது வராது. தேவன் சொன்னபடியே அந்நாளிலே படவு மூழ்காதபடிக்கு இவர்கள் மரிக்காதபடி தேவன் காத்துக்கொண்டார். எனவே ஒரு தீவை நெருங்கும்படி அவர் செய்தார். செத்துப் போயிருவேனோ என்று நினைத்தவர்களை பார்த்தால் அந்த படவிலிருந்து உயிரை கையில பிடிச்சு நேர்த்தியா அப்படியே கீழே இறங்கி கரை சேர்ந்தார்கள். அந்த தீவின் பேர் என்னவென்றால் மெலிதா. அந்த தீவுக்கு வந்து சேர்ந்த பிறகு மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கா, ரொம்ப குளிரா இருக்கான். அதனால கேளுங்க, அந்நியராகி அந்த தீவு மக்கள் ஒரு ஆபத்தான நிலைமையில அடித்து வரப்பட்டு அந்த படவிலிருந்து அத்தனை பேரை கீழே இறக்கிவிட்டு, அதாவது இவர்கள் கரை சேர்ந்த பிறகு அந்த தீவு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களுக்கு அதிகமாக அவர்கள் உதவினார்கள். ஆகாரம் கொடுக்கிறதாக இருக்கலாம், தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்லங்க, மழை பெய்யறதுனால அங்க அப்படியே குளிர் காத்து வீசுது, பயங்கரமா அப்படியே குளிருது. எனவே இவர்கள் எல்லோரும் குளிர் காய்வதற்கு அவர்கள் நெருப்பை மூட்டி அவர்களை உட்கார வைக்கிறார்கள். இப்போ எல்லாருமே குளிர் காஞ்சு ரொம்ப வெதுவெதுப்பா இருக்கிறாங்க. செத்து போயிருவோன்னு நினைச்சோம். ஆனால் இதோ இந்த பவுல் சொன்னபடியே அந்த தேவன் காத்து கொண்டார். இதோ நம்ம கரை ஒதுங்கிவிட்டோம். இப்போ அந்த நெருப்புல அவ்வளோ ஹாயா இங்க குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ என்று சொல்லும் அளவிற்கு அங்க சூழ்நிலை கொஞ்சம் நிம்மதியா அமைதியா இருக்குங்க. அங்க எல்லாரும் சௌக்கியமா சுகமா சந்தோஷமா நிம்மதியா குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது பவுல் ஒன்றை கவனித்தான். என்ன கவனித்தான் என்றால், விறகுகள் இருக்குதல்லவா, அந்த விறகுகளை கவனிக்கிறான். ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது அது எரிந்து 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 அமழ்ந்து விடுகிறது. கொஞ்ச நேரத்துல எல்லாமே எரிந்த பின்பு கவனிங்க, கொஞ்சம் தான் அங்க இருக்கிற போது அங்க சூழ்நிலை எப்படிங்க இருக்கு, திரும்ப குளிர் அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோருக்கும் கஷ்டமா இருக்கும். எனவே பவுல் இவங்க எல்லோருமே சுகமா சௌக்கியம் அப்படியே குளிர் காஞ்சிட்டு இருந்த போது நெக்ஸ்ட் வரவிருக்கும் அந்த கஷ்டம் என்னவோ அதை அவன் முன்னதாகவே அறிந்து கொண்டான். எனவே என்ன செய்தான், எல்லோரோடும் கூட அவன் சேர்ந்து குளிர் காய்ந்து விட்டு அமைதியா எந்திரிக்கிறான். எல்லாரும் நிம்மதியா குளிர் காயறாங்கல்ல, அவங்க நிம்மதியா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான் அப்படின்னா, போய் அருகிலே விறகுகளை ஏற்பாடு செய்கிறான். விறகுகளை தேடி போய் இதெல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு கவனிங்க, எல்லாத்தையும் நேர்த்தியா வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு மூட்டையும் அப்படியே அதை கட்டிக்கிட்டான். ஜாக்கிரதையா கவனிங்க, எல்லோரும் சுகமா இருக்கும்போது உண்மையான ஊழியக்காரன் என்னங்க பண்றான், அவன் எதிர்காலத்தை குறித்து யோசித்து எல்லாரும் குளிருக்கு அப்படி இதமா உட்காந்துருக்கும் போது விறகெல்லாம் காலியாகிற நேரத்துல எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி நாம நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் நிம்மதியா இருக்கிற நேரத்துல கவனிங்க, உண்மையான ஆவிக்குரியவன் என்னங்க செஞ்சிட்டு இருந்த அந்த நேரத்துல கஷ்டப்பட்டான். சகோதரனே சகோதரியே, கஷ்டப்படுவது என்பது ஆவிக்குரியவனுக்கு உன்னதமான லட்சணம். சோம்பேறித்தனம் என்பது ஆவிக்குரியவனின் லட்சணம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் சுகமா இருக்கிறது ஆவிக்குரிய லட்சணம் கிடையாது. சௌக்கியத்தை அப்படியே நாடுவது, சில பேர் அவங்க கதையை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க சௌக்கியத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. சுகமாக சௌக்கியமாக க்ஷேமமாக இருப்பதற்கு அவர்கள் சுயநலமாக யோசிப்பார்கள். அது ஆவிக்குரிய நடத்த கிடையாது. எல்லோரும் சுகத்தை பார்த்தார்கள், எல்லோரும் சௌக்கியமா இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருந்த வேளையிலே பவுல் மாத்திரம் தன்னுடைய சௌக்கியத்தை பார்க்கல, சுகத்தை பார்க்கல, சந்தோஷத்தை பார்க்கல. என்னங்க செஞ்சான், எதிரில் இருக்கிறவங்களை குறிச்சு யோசித்தான். இப்படி எல்லாருமா சேர்ந்து சுகமா அந்த இடத்துல இருந்தோன்னா விறகெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னா அப்போ திரும்ப குளிர் காயறதுக்கு எங்க இருக்கு அந்த விறகெல்லாம்? தன் சுகத்தை சௌக்கியத்தை ஓரமாக வைத்து அவன் போய் விறகுகளை ஏற்பாடு செய்கிறான். கவனிங்க, 200 பேருக்கு மத்தியில ஒருவர் கூட பவுலோட கூட போன மாதிரி பார்க்க முடியாது. யாரும் கூட வரல, யாரும் எதுவும் கேட்கல. அதனால நான் எதுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்து வைக்கணும், எதுக்கு விறக மூட்டை கட்டிட்டு வந்து இங்க நான் வைக்கணும்? அப்படி யோசிக்கலங்க சகோதரனே சகோதரியே. ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை நடைமுறை ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள் எப்படி முன்னேறினார்கள் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ சடனா ஒரு ஃபிளைட் அப்படியே பறந்து போய் அங்க அவங்கள வைக்கல, அதனால கிடையாதுங்க. அப்புறம் ஏன் அப்படி வளர்ந்தார்கள் என்றால், தன்னோட கூட எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். அன்று அவர்கள் எல்லோருமே சுகமாக இருந்த நேரத்துல பவுல் மாத்திரம் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் பிரயாசப்பட்டான். கணவன்மார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர்கள் என்றால் பிரயாசப்படுங்க. மனைவிமார், நீங்கள் உங்கள் குடும்பத்தை உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால் பிரயாசப்படுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தந்தைமார்,
தாய்மார், பவுல் கொண்டிருந்த மனதை நாமும் கொண்டிருக்க வேண்டும். என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் முதல்ல கஷ்டப்படணும். என் கணவர் என் பிள்ளைகள் வயிறார சாப்பிடணும் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டும். என் குடும்பத்தைச் சுற்றி வேலி அடைக்க வேண்டுமென்றால் எல்லோரும் எழுவதற்கு முன்பாக நான் எழுந்து முழங்காலில் நின்று என் குடும்பத்தைச் சுற்றி வேலி அடைக்க வேண்டும். எந்த மனைவி எந்த கணவன் இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ கட்டாயமா கேளுங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதமா இருப்பார்கள். அதுல துளியும் சந்தேகம் கிடையாது. நீ சேவிக்கின்ற தேவன் அசாத்தியமானவர் அப்படிங்கிற உண்மையை உங்கள் நாடி நரம்புக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆபத்தாக அபாயமாக தோன்றுகிற எதுவா இருந்தாலும் சரி, அதற்கு நீ பயப்படாமல் தேவ சந்நிதியிலே அதை கட்டணி. தேவன் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் தம்பிகளை தங்கச்சிகளை சகோதரர்களை சகோதரிகளை ஆண்டவரை நீங்க தரிசிங்கப்பா. ஏற்ற ஒரு வேலையை தாங்க, படிப்பிற்கு ஏற்ற ஒரு உத்தியோகத்தை நீங்க தாங்க, தங்கள் குடும்பத்தை போஷிக்கக்கூடிய அந்த பலனை தாங்க ஆண்டவரே. உமையே கனப்படுத்தக்கூடிய உமக்காகவே வாழக்கூடிய அந்த சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. அதன் விளைவாக பவுலைப் போலவே அப்பா நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல உத்தியோகத்தை தந்திருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல வருமானத்தை தந்திருக்கிறீர், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்க ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்க ஊழியத்துக்கு நாங்கள் உதவக்கூடிய அந்த அற்புதமான ஆவிக்குரியவர்களாக எங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஜெபத்துக்கு நீர் செவிசாய்த்து ஆச்சரியமான காரியங்களை செய்ய போவதற்காக முக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.